காரைக்கால் அடுத்த நிரவி பகுதியில் ஆசாரி வேலை செய்து வரும் சிங்காரவேலு என்பவரின் மகன் சந்தோஷ் சக நண்பர்களோடு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை காணவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பெற்றோர்கள் சிறுவனை தேடி வந்த நிலையில் இரவு வீட்டின் அருகே சிறுவன் கழுத்து அறுபட்டு கொலை செய்த நிலையில் பிணமாக கிடந்துள்ளார். இதனையடுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்த உடலை கண்டு பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்த நிலையில் இதுகுறித்து நிரவி காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தனர். அதன் பேரில் நிரவி போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை செய்த மர்ம நபர் குறித்து தேடி வருகின்றனர். மேலும் சிறுவனின் வீட்டின் அருகே உள்ள மற்றொரு 19 வயது மதிக்கத்தக்க இளைஞர் திடீரென மாயமாக இருப்பதாகவும் இந்த கொலைக்கும் அவருக்கும் ஏதேனும் சம்பந்தம் உள்ளதா என்பது குறித்து நிரவி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.